அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு இன்று வெளியான 9 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: விழுப்புரம் மாவட்டம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ள பாதிப்பு எதிரொலியாக சென்னை எழும்பூரிலிருந்து திருச்சி சேலம் எக்ஸ்பிரஸ் ரயிலானது இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் இருந்து தாம்பரம் செல்லும் பயணிகள் ரயில், புதுச்சேரியிலிருந்து சென்னை செல்லும் பயணிகள் ரயிலும் ரத்தாகியுள்ளது. தென் மாவட்டத்திலிருந்து சென்னை செல்லும் 5 விரைவு ரயில்களும் நடுவழியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளன. இரண்டாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி. மேலும் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் தருமபுரி, வேலூர், ராணிப்பேட்டை, சேலம். மூன்றாவது அறிவிப்பு: பெஞ்சல் புயல் வலுவிழந்தது. மழை படிப்படியாக குறையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த புயல் வலுவிழந்த நிலையில் நேற்று மதியம் மரக்காணம் அருகே கரையை கடந்தது. அது மேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலு குறைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடித்து வருகிறது. மேலும் இது மேற்கை நோக்கி நகர்ந்து இன்று அரபிக்கடல் பகுதிக்கு செல்லும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நான்காவது அறிவிப்பு: வடகிழக்கு பருவமழை முடியும் வரை சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெறும் என அமைச்சரான மா. சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். மழை தொடர்ந்து பெய்து வரும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் 300 மருத்துவ முகாம்கள் இன்று நடத்த துறை திட்டமிட்டிருக்கிறது எனவும் அவர் கூறியுள்ளார். ஐந்தாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களில் உள்ள 5096 பள்ளிகளில் எண்ணும் எழுத்து திட்டம் குறித்து நடுநிலை மதிப்பீடு மேற்கொள்ள கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இந்த மதிப்பீடு பணிக்காக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சுமார் 144 கணக்கெடுப்பாளர்கள் வீதம் 5472 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவருமே ஒவ்வொரு முதுநிலை ஆசிரியருடன் சேர்ந்து இந்த மதிப்பீடு பணியை இன்று முதல் 13ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: துணை கலெக்டர், போலீஸ் டிஎஸ்பி உள்ளிட்ட குரூப் 1 பதிவுக்கான மெயின் தேர்வு வரும் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. தேர்வர்கள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை டிஎன்பிஎஸ்சியும் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 1 பதிவில் காலியாக உள்ள 90 இடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை கடந்த மார்ச் 28ஆம் தேதி வெளியிட்டது. ஏழாவது அறிவிப்பு: பெஞ்சல் புயல் தாக்கம் காரணமாக இன்று நடைபெறவிருந்த சென்னை பல்கலைக்கழக பருவத் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இதற்கான மாற்று தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாடு அலுவலகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: வர்த்தக கேஸ் சிலிண்டரின் விலையானது 16 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் 1980 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை தொடர்ந்து வருகிறது. தொடர்ந்து 9வது மாதமாக வீட்டு உபயோக சிலிண்டரில் எந்தவிதமான விலையில் மாற்றம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 9வது அறிவிப்பு: ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகத்தில் உதவி பொறியாளர் பணிக்கு 6ஆம் தேதி முதல் 2ஆம் கட்ட கலந்தாய்வு நடைபெறும் என டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இந்த 9 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.